ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சி. இது பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா நீங்க வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு ரமலான் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு இஃப்தார் மீல், ஹெல்தியான ரெசிபியும் கூட. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸும் உடைச்ச பாசி பருப்பும் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை கூட எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திங்கன்னா மிக்சியில் போட்டு குருண அரிசி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். சமையல் எண்ணெய், தேங்காய், நெய், சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, வெந்தயம், ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு செய்யலாம். நான் சிக்கனும் எடுத்திருக்கேன், வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். சிக்கன் எடுத்திருக்கனால நான் வெஜிடபிள்ஸ் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் வெஜிடபிள் போட்டு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானோன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கீமா மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ முழுசாக சிக்கன் போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். சிக்கன் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். சிக்கன் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறினதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் நல்லா உடையும். உடஞ்ச அரிசி தான் நம்மளுக்கு கஞ்சிக்கு வேணும். எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு அரிசி உடையாமல் பார்த்துப்போம். ஆனால் கஞ்சிக்கு நல்லா உடஞ்ச அரிசி தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி விசில் போட்டுடுங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துடுச்சு. நல்லா காத்தரங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட நோம்பு கஞ்சி இப்போ ரெடி. ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நோம்பு கஞ்சி கூட வடை, பக்கோடா அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். சமையல் எண்ணெய், வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. மிக்ஸி ஜாரில் சோம்பு, ஒரு 4 வரமிளகாய் எடுத்துகிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் கடலைப்பருப்பும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மை மாதிரி அரைக்கக்கூடாது. கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டியிருக்கேன். இஞ்சி கூட துருவலில் வச்சு துருவிருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி,
நாம் அரைச்ச சோம்பு வரமிளகா, எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்கை வச்சே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நடுவில் உப்புன மாதிரி கிடைக்கும், சைடில் கொஞ்சம் தட்டையாக கிடைக்கும். ஸோ இந்த ஷேப் தான் நம்மளுக்கு வேணும். எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தட்டையாக பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நடுவில் உப்புலாம் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம வடைக்கு தட்டிட்டோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடை போட்டுடலாம். ஒவ்வொன்றா போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நாம் இப்போ திருப்பி விட்டுடலாம். வறுக்கும் போது எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா வேகும் நம்மளுக்கு. 2 பக்கமும் திருப்பினதுக்கப்புறமா அடிக்கடி திருப்பி விடுங்க. அப்போ தான் வடை நம்மளுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வேளை எண்ணெய் இருந்தால் அது உறிஞ்சிடும். மீதம் இருக்க வடையும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடை நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துட்டோம். நம்மளோட பருப்பு வடை இப்போ ரெடி. நம்மளோட நோம்பு கஞ்சி வடை ரெண்டுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அதே மாதிரி புதினா, ஜீரகம், வெந்தயம், தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துருக்கனால நம்ம பாடி கூலாக வச்சுக்கும் இது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல டிஃபரெண்டான ரெசிபிஸ் இல்ல டிஃபரெண்டான கண்டென்ட் போடணும் அப்படின்னாலும் அதே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.